வணக்கங்க ஐயா. காலையில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 80 கிலோமீட்டர் தாண்டி சுத்தமான பதநீர் குடிக்கணும்னு சொல்லி வேப்பம்பாளையம் கோபி ஏரியாவுக்கு வந்துக்கிறோம் நம்ம நண்பரோட தோட்டத்துக்கு. அவரே ஏறுறாரு இறங்குறாரு. அவருக்கு 2 கன்னி நாய் கொடுத்துக்கிறோம். அந்த நாய் பாடி கட்டாக நின்றுருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மரம் ஏறும்போதும் மரத்துக்கு அடியிலே அது நின்றுட்டுருக்குங்கய்யா. நைட் எங்கே போனாலும் இப்படி ஒரு இடத்துக்கு போய் இயற்கையான பதனியே குடிக்கணுங்க. அப்புறம் ஐயா வணக்கங்கய்யா. ஐயா இவர் நம்ம நண்பருங்கய்யா கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு நம்ம இந்த கன்னி நாயெல்லாம் நம்ம தான் கொடுத்தோம். அவர் ஒரு பெரிய கம்பெனிக்கு திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு. இருந்தாலும் அவங்களுடைய தொழிலை விடுறதில்ல, பாரம்பரியமாக பண்ணுறாங்க. இந்த சீசனுக்கு மட்டும் இறக்கி கொடுப்பாருங்க. இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா சுத்தமான பதநீர் வாங்கிக்கலாம். அளவாக தான் இருக்குது, ஜாஸ்தி இருக்காது. காலையில் பதநீர் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 6 to 8க்குள்ளே நீங்கள் அதை குடிச்சிடணுமுங்க. இல்லைன்னா அது சளிச்சு போயிரு. இல்லைன்னா ஐஸில் வச்சு கொண்டு போனீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு தாங்கு. காத்தாலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஊரில் எப்படி பதநீர் விற்கிறாங்கன்னு சொல்லி தெரியலிங்க. அதை நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. சுத்தமான பதநீர் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்க. ஏதாவது மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களாங்கய்யா? நீங்கள் குடித்தா ஹீட் குறையும், உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது. கருப்பட்டியும் சாப்பிடலாம், டஸ்ட்டு இதுக்கெல்லாம் கட்டி யூஸ் ஆகும். நல்லா இருக்குது. எந்த ஜிம்முக்கும் போகிறதில்ல, எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ஆள் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்களே ஜம்முன்னு. இதுதான் உழைப்பாளி. நன்றிங்க, வணக்கங்க. நான் எடுத்துக்கிறேன், கொடுங்க. காது கேட்குதா? எல்லாம் கேட்குங்க. இன்னொன்று அதை ஃப்ரீ மேட்டிங் தான் பண்ண முடியும் அதிகமாக. ஐயா வணக்கங்க, நல்லா இருக்கிறீங்களா? நீ 15 சீசன் எத்தனை மாதத்துக்குங்கய்யா? ஒரு 6 மாதத்துங்க. 6 மாதம். எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது பண்ணுறேங்க நான் 30 வருஷம். உங்களுக்கு வயசு என்னாச்சுங்க? 60 பக்கம் 55. 55-60 வயசில் ஐயா உடம்பு எப்படி வச்சுக்கிறாரு, எப்படி ஆரோக்கியமாக ஏறிட்டுருக்கிறாரு. அவர் பையன்தான் கோபால், நம்ம நண்பர். இயற்கையான பதநீர், சுத்தமான கருப்பட்டி மட்டும் கொடுப்பாங்க. வேறு எந்த கள்ளங்கபடமும் பொருளையும் இருக்காது, இவங்க மனசுலேயும் இருக்காது. நன்றி, ஏறுங்க. வேட்டியில் இது மட்டும் பழைய நாய். ஐயா இப்போ இந்த பாட்டில் படுக்க வச்சோம்னா ஊற்றி வெடிக்காதுல்ல? ஐயா எங்கள் பொண்ணு கரெக்டாக பதநீர் ஐஸ் கட்டியில் போட்டு சலிக்காமல் கொண்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டி உருவாக்குறதுக்கு ஒரு டெக்னிக் பண்ணியிருக்காப்புல பாருங்க. பலூனுக்குள்ளே தண்ணி ஊற்றி இது ஐஸ் கட்டிக்குள்ளே வச்சு பாருங்க. இப்போ தான் உரிக்கிறேன். எப்படி கோழி முட்டை மாதிரி உரியுது பாருங்க. உரிஞ்சால் இந்த மாதிரி முட்டையாக ஐஸ் கட்டி வந்துடுதுங்க பாருங்க. ஐஸ் கட்டி ஊற்றுற போதே அந்த வாசம் வரும். இந்த வாசி தாங்க இயற்கையான பதநீர். 2 மணி நேரத்துக்கு மேலே தாங்காது. இங்கே பாருங்க, இந்த குளவி தேனீச்சு எல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்துருக்கு பாருங்க. அதுகளோடு இருக்குது பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலையில் இந்த மாதிரி 6 to 7 வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. இயற்கையான பானம். எந்த மருந்து மாத்திரை கெமிக்கல் யூரியா எதையுமே பனை மரத்துக்கு போடவும் முடியாது, போடவும் கூடாது. தெளிவடியே இல்லை. நல்லா இருக்கு. மரத்தை விட்டு இறங்க மரத்துக்கு அடியிலேயே நின்று கையோட பட்டை போட்டு அதில் குடிச்சிட்டு போகிறோம் பாருங்க எப்படின்னு. இதுதாங்க இயற்கையான ஒரிஜினல் பதனி. மற்றது மாதிரி எடுத்த உடனே கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இனிக்காதுங்கய்யா. மழை நெல்லிக்காய் மாதிரி லைட்டாக முதல்ல குடித்தோடனே தொகை இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக இனிக்கும். ஒரிஜினல் பதனிங்கிறது ஒரு தடவை குளிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஏமாற மாட்டீங்க. ஐயா ஒரு 100 ரூபா மட்டும் கொடுத்துட்றேன், பாக்கி கூகுள் பே பண்ணிடுறேன் கோபாலுக்கு. இன்னும் காலையில் சும்மா போகக்கூடாது, மறந்துட்டேன்.
வாங்க